மகாபாரதம் காவியம் பகுதி 85 முந்தைய தொடர்ச்சி. ஒரு சிறுவனிடம் தோற்றோமே என்று தலைகுனிந்து நின்ற வேளையில் கர்ணன் அபிமன்யுவை நோக்கி வந்தான். அவன் பல வலிமையான பாணங்களால் அபிமன்யுவை காயப்படுத்தினான். ஆனால் அபிமன்யு தன் உடலிலிருந்து கொட்டும் குருதி கண்டு மிகுந்த ஆனந்தமும் ஆவேசமும் அடைந்து கர்ணனை நோக்கிவிட்ட அம்புகள் அவனை நிலைக்குலைய செய்தன. கர்ணன் தன் தேருடன் தோற்றோடினான். பின்னர் கிருபாச்சாரியர் அபிமன்யுவுடன் போர் செய்ய வந்தார். அத்துடன் சகுனி அவனது மகன் ஆகியோர் அவனை சூழவே கோபமடைந்த அபிமன்யு ஒரு பாணத்தை விட அது சகுனியின் மகனின் தலையை அறுத்தெறிந்தது. சகுனி மிகவும் துன்பப்பட்டு போய்விட்டான். மகன் போன வருத்தத்தாலும் பயத்தாலும் திரும்பி ஓடினான். இதை பார்த்த விகர்ணன், துர்முசுகன் உள்ளிட்ட துரியோதனனின் தம்பிகள் அபிமன்யுவை சூழ அவர்களையும் விரட்டி அபிமன்யு, பெரிப்பாமார்களே, நான் உங்களையும் விட பலத்தில் உயர்ந்தவன், எனவே புறமுதுகிட்டு ஓடி பிழைத்து கொள்ளுங்கள் என வீரவசனம் பேசி ஏளனமாக சிரித்தான். இதை பார்த்த துரியோதனனின் உள்ளம் கொதித்தது. ஒரு சிறு பயல் நமக்கெல்லாம் உயிர் பிச்சை தருவதா? கிருபாச்சாரியாரின் பானங்களுக்கு கூட பதில் தரும் அவனை விட்டு வைத்தால் நம் படைக்கே ஆபத்து என்று சிந்தித்த வேளையில் அவனது முகக்குறிப்பை பார்த்துவிட்ட பீமன் தர்மரின் அனுமதி பெற்று அபிமன்யு அருகில் வந்துவிட்டான். அபிமன்யுவை சுற்றி நின்ற பல்நாட்டு மன்னர்கள் கையில் வைத்தே நசுக்கிவிட்டான். இதனால் பயந்து போன துரியோதனன் சிந்து தேசத்தின் அரசனும் தனது தேர்ப்படை சேனாதியுமான ஜெயத்ரதனை அழைத்தான். ஜெயத்ரதா, அந்த அபிமன்யு சிறுவன் என இழிவாக எண்ணியிருந்தோம். ஆனால் அவன் விடும் பானங்கள் நம் படையை சின்னா பின்னமாக்குகின்றன. கிருபர், துரோணர் ஆகியோரை அவனை வெல்ல முடியவில்லை. இந்த நிலையில் பீமன் வேறு அவனுக்கு அரணாக நிற்கிறான். முதலில் அவர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, சிவபெருமான் உனக்களித்து உன் உடலில் சூடியிருக்கும் கொன்றை மாலை தான். இது உன் கழுத்தில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொல்ல முடியாது. அதே நேரத்தில் மூளையை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்து எப்படியாவது சிரமப்பட்டு பீமனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையில் இதை வீசிவிடு. சிவனின் மாலை என்பதால் மரியாதை நிமித்தமாக இதை அவர்கள் தாண்ட மாட்டார்கள். இப்படி பீமனையும் அபிமன்யுவையும் பிரித்துவிட்டு சிவபெருமான் உனக்களித்த உன் கதாயுதத்தால் அபிமன்யுவை அடித்து கொன்றுவிடு. செய்வாயா என்றான். மகாபிரபு, தங்கள் உத்தரவு என் பாக்கியம். தாங்கள் சொன்னதை நிறைவேற்றி தங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவேன் என துரியோதனனின் பாதம் பணிந்த ஜெயத்ரதன் அபிமன்யுவை நெருங்கினான். துரியோதனன் சொன்னது போலவே சமயம் பார்த்து மாலையை பீமனுக்கும் அவனுக்கும் இடையே வீசினான். இதை கண்ட அபிமன்யு மாலையை தாண்டக்கூடாது என்ற நிலையில், சிவபெருமானே, உன் கொன்றை மாலை என்னை ரட்சிக்கட்டும் என்று பணிந்து வணங்கினான். இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறான் என்றால் அது அவர்களை தற்காத்து கொள்ளவே தவிர அடுத்தவர்களை அழிப்பதற்காக அல்ல. அபிமன்யுவும் பீமனும் ஒன்று சேர முடியாமல் தனித்து நின்று போர் புரிந்து கொண்டிருந்தனர். இதை பயன்படுத்தி கர்ணன் உள்ளிட்ட வீரர்கள் அபிமன்யு மீது எதிர்த்தாக்குதல் நடத்தவே கோபமடைந்த அபிமன்யு அவர்களையெல்லாம் விரட்டி அடித்தான். துரோணர் உள்ளிட்ட பெரும் வீரர்களும் கூட அபிமன்யுவின் முன்னால் தோற்றோடினர். எப்படி பார்த்தாலும் இந்த சிறுவனை வீழ்த்த முடியவில்லையே என்று இதயம் துடித்து போன துரியோதனனுக்கு கெட்ட நேரம் வந்தது. அவன் தன் மகன் லக்ஷணகுமாரனை 10,000 வீரர்கள் புடைசூழ அனுப்பினான். இருவரும் கடுமையாக போரிட்டனர். அவனும் சாதாரணப்பட்டவன் அல்ல. போர்க்களத்திலும் புன்னகை சிந்தும் முகம் அவனுடையது. அந்த புன்னகை தவழ்ந்த முகத்துடன் அபிமன்யு, என்னால் உன் ஆயுளுக்கு முடிவரட்டும் என்று வீராவசனம் பேசி அம்புகளை தொடுத்தான். அவனோடு வந்த வீரர்களின் சிரத்தை ஒரு சில அம்புகளிலேயே அறுத்தெறிந்த அபிமன்யு லக்ஷணகுமாரனின் மீதும் ஒரு பாணத்தை விட்டான். அந்த அம்பு அவனது தலையை கொய்தது. புன்சிரிப்புடன் கூடிய அந்த தலை தூரத்தில் போய் விழுந்ததைக் கண்ட துரியோதனன், மகனே, வீர மரணத்தை தழுவினாயா என இதயம் நொறுங்கி போனதே என கலங்கினான். அவன் துரோணரையும் கிருபாச்சாரியாரையும் தன்னை சார்ந்த அரசர்களையும் வரவழைத்தான். நான் கடைசியாக சொல்கிறேன், இனியும் என் மனம் பொறுக்காது. என் குமாரனை கொன்ற அந்த சிறுவனை ஒரு நொடியில் நீங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அழித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு இந்த அரசாட்சியும் வேண்டாம், போரும் வேண்டாம், இந்த உயிரும் வேண்டாம் என வருத்தமும் கோபமும் பொங்க பேசினான். எப்படியும் அபிமன்யுவை அழித்தே தீர்வோம். அப்படி செய்யாவிட்டால் இனி வில்லையே எங்கள் கையால் தொடமாட்டோம் என சபதமிட்டு வழக்கம் போல முழக்கமிட்டார் துரியோதனன் தரப்பினர். துரோணரும் அவர் மகன் அஸ்வத்தாமனும் அபிமன்யு அருகில் சென்றனர்.
மாவீரன் அஸ்வத்தாமனுக்கு கூட அபிமன்யுவின் முன்னால் நிற்கும் தைரியம் இல்லாமல் போனது. அம்புகளை அவன் வரிசை கிரமத்தில் அனுப்பினாலும் அத்தனையையும் அவன் பொடி பொடியாக்கினான். சிவபெருமானின் மைந்தன் முருகப்பெருமானை வெல்ல உலகில் யாரும் இல்லை. அதுபோல் இந்த வீர சிறுவனை வெல்வர் யார் என்ற கேள்வி எல்லார் மனங்களிலும் எழுந்தது. தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.